Hey guys, welcome back to the channel. I'm Muralidharan and this is my channel Code with Murali. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா check if a number is leap year. இந்த ப்ராப்ளம் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, அந்த ப்ராப்ளமை ஒரு சின்ன ஒரு இமேஜ் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, ஒரு லீப் இயர் எப்படி சொல்லலாம்னா ஒரு இயரை வந்து 4ஆல் டிவைட் ஆகும்போது 0 வரணும். அதே சமயம் 100ஆல் டிவைட் பண்ணும்போது அது ரிமைண்டர் 0 வரக்கூடாது. ஓகே, இதுதான் வந்து ஒரு லீப் இயர்னு சொல்லுவோம். ஒருவேளை அந்த இயரை நம்ம 100ஆல் டிவைட் பண்ணும்போது 0 வந்துருச்சுன்னா அதை 400ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். அப்படி 400ஆல் டிவைட் பண்ணும்போது 0 வந்தால் மட்டும்தான் அது லீப் இயராக கன்சிடர் ஆகும். ஓகே, ஒருவேளை அந்த இயரை நம்மளால 4ஆல் டிவைட் பண்ண முடியலன்னா அது நாட் அ லீப் இயர். அதே சமயம் ஒரு இயரை நம்ம 100ஆல் டிவைட் பண்ணுவோம், அது வந்து 0 வந்துருச்சு, ஆனால் 400ஆல் டிவைட் பண்ண முடியலன்னா அதுவும் நாட் அ லீப் இயர் தான். அதுக்கு வந்து டிவிசிபிள் பை 100 பட் நாட் பை 400. இந்த இமேஜ் நீங்கள் நல்லா வந்து நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நம்ம கோடுல போகலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் பேர் வந்து லீப் இயர் ஆர் நாட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். அதில் வந்து நம்ம இயரை வந்து இன்புட்டாக எடுத்துக்கிறோம். நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறது ஒரு பூலியன் டைப் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதனால இங்கே பூலியன் ரிட்டர்ன் பண்ணிருக்கேன். ஓகே, மென்ஷன் பண்ணிருக்கேன் டேட்டா டைப். இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம கோட் ரைட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இயர்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி யூசர்கிட்ட வந்து ரியல் டைமில் இன்புட் வாங்கிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணுறேன். செக் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணி அதுக்கு வந்து நான் வந்து ஃபால்ஸ்ன்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா இந்த வேரியபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம இது உள்ள இருக்க கண்டிஷன்லாம் செக் பண்ணி அந்த வேரியபிள் அந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா இந்த வேரியபிள் இருக்க ஸ்டேட்மெண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஓகே, அது எப்படின்றத நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ நான் ஒரு வந்து இஃப் கண்டிஷன் ஒன்று வச்சுருக்கேன். ஓகே, அந்த இஃப் கண்டிஷனில் இந்த வர இயரை நான் வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறேன். அதில் வந்து ரிமைண்டர் வரும். இது வந்து மாடுலஸ் ஆப்ரேட்டர். இதை யூஸ் பண்ணி நம்ம ரிமைண்டர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் 4ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் வந்து 0ன்னு வந்ததுன்னா அது வந்து அடுத்த கண்டிஷனுக்கு போகும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், வந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆகுது, ஆனால் இப்போ என்ன ஆகக்கூடாது, அது 100ஆல் டிவைட் ஆகக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், அதே சேம் இயரை நான் மாடுலஸ் எடுத்து 100ஆல் டிவைட் பண்ணுறேன். பட் அது வந்து 100ஆல் டிவைட் ஆகக்கூடாது, அதுக்கு 0ன்னு வரணும். அப்போ மட்டும்தான் நம்ம செக் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த நம்பரை அந்த இயர்ன்ற நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணி மாடுலஸ் எடுத்தால் 0ன்னு ரிமைண்டர் வரணும். அதே சமயம் நான் அதை 100ஆல் வந்து மாடுலஸ் எடுத்தேன்னா 0ன்னு வரக்கூடாது. அப்படி வந்தால் மட்டும்தான் நான் வந்து அதை செக் ஈக்குவல் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுறேன். அதாவது அது ஒரு லீப் இயர் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிஃபைன் பண்ணிடுறோம். ஒருவேளை அது 100ஆல் டிவைட் பண்ண முடியுது, 0ன்னு வந்து அதுக்கு வந்து ரிமைண்டர் வருதுன்னா நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் நம்ம செக் பண்ண போகிறோம். எலிஃப் போட்டு அந்த இயரை நம்ம திரும்பி 400ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அதாவது 400ஆல் மாடுலஸ் எடுப்போம். அப்போ அது வந்து 0 வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஒருவேளை அதால் 0 வந்துருச்சுன்னா நம்ம திருப்பி என்ன பண்ணணும்னா 400ஆலையும் நம்ம வந்து அதை டிவைட் பண்ணி பார்க்கணும். அப்பயும் 0 வந்துச்சுன்னா அது வந்து லீப் இயராக கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம், நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம் எதனா அந்த செக்ன்ற வேரியபிளை. ஏன்னா இந்த வேரியபிளில் தான் நம்ம ட்ரூவா இல்லை ஃபால்ஸா அந்த லீப் இயர் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதான் இந்த கோட். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இஃப் லீப் இயர் ஆர் நாட் அந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் உள்ள நாங்கள் யூசர்ட்டேருந்து வாங்குற இன்புட்டை நான் வந்து இதில் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இன்புட்டில் இது வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லி இந்த கண்டிஷன் மூலியமாக ரிட்டர்ன் பண்ணணும் வர லீப் இயர். இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஒருவேளை இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சுன்னா the year அந்த வந்து இயரை வந்து இங்கே டைனாமிக்காக நான் பாஸ் பண்ணுறேன். அதுக்கு நான் வந்து எஃப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். எஃப்ஸ்ட்ரிங் அந்த இயரை வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டு இஸ் அ லீப் இயர். ஓகே, ஒருவேளை அது வந்து ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணலாம், எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணி டேரெக்டாகவே பிரிண்ட் பண்ணிடலாம். the year is not a leap year. ஓகே, இன்னும் அது லீப் இயராக இருக்கணும், இல்லை நாட் அ லீப் இயராக தான் இருக்கணும். இப்போ அந்த இயரை இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம், இயர். அதுக்கு முன்னாடி எஃப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த டிஃபைன் பண்ணியாச்சு. இதை ரன் பண்ணி பார்த்து அவுட்புட் செக் பண்ணலாம்.
ஓகே, இப்போ வந்து நான் வந்து 1900 போகிறோம். The year 1900 is not a leap year. ஓகே, இப்போ 2004 தான். 2004 is a leap year. ஓகே, 2024 தரேன். ஆமாம், 2024 is a leap year. இவ்வளோதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, ஒரு இயரை இன்புட் வாங்கி அந்த இயர் லீப் இயரா இல்லை நாட் அ லீப் இயரா அப்படின்றத செக் பண்ணும். ஓகே கைஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் இந்த கான்செப்ட் நான் வந்து கவர் பண்ணிருப்பேன். இந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் தரேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.